நேத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நடந்த ஒரு வழக்குல லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்து மிக கடுமையாக சாடியிருக்காங்க நீதிபதிகள். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிட்ட ஒரு வழக்கு வருது. அதுல லஞ்சம் வாங்கின ஒருத்தர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றம் ஆணையிடுறாங்க. ஆனா அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. அப்போ நீதிபதிகள் நீதிமன்றமே நடவடிக்கை எடுக்க சொல்லியும் நீங்க எடுக்கலன்னா லஞ்சத்தை ஒழிப்போன்னு சொல்லி எதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வெளியிடுறீங்க? இந்த நம்பரை வெளியிட்டு எதுக்கு பொதுமக்களை ஏமாத்துறங்க? யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுறீங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்வியை கேட்டிருக்காங்க. கூட லஞ்சம் வாங்கினா நான் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல புகார் அளிங்க அப்படின்னு சொல்லி சென்னை காவல்துறையும் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல புகார் அளிச்சதன் பேர்ல எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாங்க, அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தது அப்படின்னு வெளிப்படையாக நமக்கு தெரியாது. புகார் கொடுப்பவர்களுடைய பிரைவசி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த புகார்களின் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, இவ்வளவு மாசத்துக்கு இவ்வளவு புகார்கள் வந்துச்சு, அது மேல இவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிய வேண்டிய அவசியம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி லஞ்சம் உங்ககிட்ட கேட்டிருக்காங்கன்னு நீங்க புகார் கொடுத்து அது மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இல்லையா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.